ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சீர்காழி அருகே இஸ்லாமியர்கள் தொடர்புடைய இடங்களில் அதிகாலை முதல் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் திடீர் சோதனை. தீவிரவாதிகளுடன் தொடர்பு என்ற கோணத்தில் நடைபெற்ற சோதனையால் பரபரப்பு. சென்னையில் அதிகாலை நேர பனிப்பொழிவால் ரயில் சேவை பாதிப்பு. சேரன் எக்ஸ்பிரஸ், முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தாமதமாக வருகை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நடக்கும் முயற்சிகளை முறியடிக்க வேண்டும். உயர்நீதிமன்ற முன்னாள் நீதி அரசர் கே. சந்துரு வலியுறுத்தல். மாவட்டங்கள் தோறும் பாஜகவிற்கு புது ரத்தம் பாய்ச்சப்பட்டு வருகிறது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாலே பாஜக கூட்டணி அமைந்து விடுமா? பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் உள்ள மாற்று அறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்ட விஷம செயல். கைது செய்யப்பட்ட 2 பேர் மீதும் குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்தது. இனி தொடர்வது விரிவான செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் ஜானகிபுரத்தில் 21 சமூக நீதி போராளிகளுக்கான நினைவு மண்டபத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம் செய்து அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் கள ஆய்வுக்காக வருகை தந்த முதலமைச்சருக்கு பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். விழுப்புரம் ஜானகிபுரம் புறவழிச்சாலை அருகே 4 கோடி ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி நினைவு அரங்கத்தையும் முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து 5 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 21 சமூக நீதி போராளிகள் மணிமண்டபத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பேசினாலே கூட்டணி அமைந்துவிடும் என பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் பேசியிருப்பது அவரது தனிப்பட்ட ஆசை என அதிமுக முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுவதாகவும் தலித்துகளுக்கு எதிரான சம்பவங்கள் அதிகரித்து இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகம் தந்தை பெரியார் மண் என்பதை தான் அழுத்தி சொல்வதாகவும், சமூகத்தில் அடித்தட்டு மக்கள் சம உரிமை பெறுவதற்கு உரிமை குரலாக ஒலித்தவர் பெரியார் என்றும் அவர் குறிப்பிட்டார். தந்தை பெரியாரை விமர்சிப்பவர்கள் மக்கள் மத்தியில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்றும் ஜெயக்குமார் கூறினார். மாவட்டங்கள் தோறும் பாஜகவிற்கு புது ரத்தம் பாய்ச்சப்பட்டு உள்ளது என அக்கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புதிதாக தேர்வு செய்யப்பட்ட கட்சியின் நிர்வாகிகள் உற்சாகத்தோடு இருக்கிறார்கள் என்றும், அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் மிக வேகமாக பயணித்து வெற்றி பெறுவோம் என்றும் கூறினார். தமிழகத்தில் ஆளும் திமுக எல்லா வகையிலும் மாநிலத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுப்பதால் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதனை மக்கள் விட்டு வைக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். பொது சிவில் சட்டத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என நம்பிக்கை தெரிவித்த தமிழிசை, ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான தேவையை மக்களிடம் கொண்டு செல்வோம் என்றும், அது தொடர்பான களப்பணிக்கு தான் ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டு இருப்பதாகவும் கூறினார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நடைபெறும் முயற்சிகளை நாட்டில் உள்ள ஜனநாயக சக்திகள் அனைத்தும் ஒன்று திரண்டு முறியடிக்க வேண்டும் என முன்னாள் நீதி அரசர் சந்துரு கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், நமது நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் தனித்துவம் மிக்கது என்பதால் அதனை போற்றி பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதில் உள்ள சில பிரிவுகள் வேறு எந்த நாட்டு அரசியல் அமைப்பு சட்டத்திலும் இல்லை என்றும் குறிப்பிட்டார். இந்திய அரசு மொழியாலேயோ மதத்தாலேயோ அல்லது பாலினத்தாலேயோ எந்த வகையிலும் நாட்டின் குடிமகனை பாகுபாடு காட்ட முடியாது என்ற பிரகடனம் நமது அரசியலமைப்பு சட்டத்தில் மிகவும் முக்கியமான அம்சம் என்றும் அவர் தெரிவித்தார். மனிதர்களுக்கு இடையேயான பாகுபாட்டை அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது பிரிவுதான் நீக்கியது என்றும் நீதிபதி சந்துரு பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான 25 மணி நேர கவுண்டவுன் இன்று அதிகாலை தொடங்கியது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ GSLV-F-15 ராக்கெட் மூலம் NVS-02 என்ற செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்த உள்ளது.
இதன் மூலம் இஸ்ரோ தனது 100வது செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி வரலாறு படைக்க தயாராகி வருகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 2வது ஏவுதளத்தில் இருந்து நாளை காலை 6:23 மணிக்கு ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. பேரிடர் காலங்களில் துல்லிய தகவல்களை தெரிவிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ராக்கெட்டுக்கான இறுதிக்கட்ட பணியான 25 மணி நேர கவுண்டவுன் இன்று காலை 5:23 மணிக்கு தொடங்கியது. தொடர்ந்து ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளின் செயல்பாடுகளை இஸ்ரோ விஞ்ஞானிகள் கண்காணித்து வருகின்றனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 2 பேர் மீது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 காயமடைந்தனர். காரைக்காலில் இருந்து 2 விசைப்படகுகளில் நெடுந்தீவு அருகே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து பணியில் இருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 13 பேரை கைது செய்தனர். ஒரு விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். மேலும் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 2 மீனவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராமேஸ்வரம் மீனவர்கள் 34 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படும் சம்பவங்கள் தமிழக கடலோர மீனவ சமுதாயத்தினரிடையே பதட்டத்தையும் அச்ச உணர்வையும் ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கும் ஒரு சிவன் கோவிலில் விவசாயம் செழிக்க வேண்டி திருவிழா நடத்தப்பட்டது. புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமான ஊட்டி அருகே அமைந்திருக்கும் எப்பநாடு கிராமத்தில் உள்ள பீர்முகு சிவன் கோவிலில் இந்த திருவிழா நடைபெற்றது. அடர்ந்த வனப்பகுதிக்குள் செங்குத்தான மலையின் மீது அமைந்திருக்கும் இந்த கோவிலுக்கு நடந்து செல்வது மிகவும் கடினமாகும். வருடத்தில் முக்கியமான 3 நாட்களில் மட்டும் இந்த கோவில் திறக்கப்படுகிறது. அப்போது சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமானோர் கோயிலுக்கு வந்து விவசாயம் செழிக்க வேண்டி வழிபாடு நடத்துகிறார்கள். சிறப்பான காட்சி முனையும் இயற்கை காட்சிகளும் இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு அம்சமாகும். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே இஸ்லாமியர்கள் தொடர்புடைய சுமார் 15 இடங்களில் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் இன்று அதிகாலை முதல் சோதனையில் ஈடுபட்டனர். கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இருந்து சென்னை வந்துள்ள தேசிய புலனாய்வு அதிகாரிகள் உள்ளூர் போலீசார் உதவியுடன் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். திருமுல்லைவாசல் கிராமத்தில் உள்ள பாசித், நபீன் உள்ளிட்ட இஸ்லாமியர்களின் 15 பேர் வீடுகளில் சோதனை நடைபெற்றது. அதிகாரிகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து சோதனை மேற்கொண்டனர். தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் இந்த விசாரணை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. எனினும் இந்த சோதனை தொடர்பான விவரங்கள் முழுமையாக தெரியவில்லை. சென்னையில் இன்று அதிகாலை நிலவிய கடும் பனிமூட்டத்தால் ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை விலகியதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததற்கு ஏற்ப சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பனிமூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக நகரின் மைய பகுதிகளாக இருக்கும் பிராட்வே, நுங்கம்பாக்கம், கிண்டி, எழும்பூர் போன்ற இடங்களில் இன்று அதிகாலை கடும் பனிப்பொழிவு நிலவியது. இதன் காரணமாக கோவையில் இருந்து சென்னைக்கு இயக்கப்படும் சேரன் எக்ஸ்பிரஸ் ரயில் 20 நிமிட தாமதமாக வந்து சேர்ந்தது. இதேபோல் நெல்லை முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயிலும் காலதாமதமாக சென்னை வந்தது. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்ட சம்பவத்தில் கைதான 2 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜேஷ் கண்ணன் என்பவர் நடத்தி வந்த உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டது அம்பலமானது. இது தொடர்பான புகாரில் அவரும் அங்கு ஊழியராக பணிபுரிந்த மீரான் மைதீன் என்பவரும் கைது செய்யப்பட்டனர். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பரிந்துரைத்ததன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இருவரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்க உத்தரவிட்டார். அதன்படி அவர்கள் இருவரும் மதுரை சிறையில் அடைக்கப்பட்டனர். தென்காசியில் இருந்து கேரள மாநிலத்தின் ஆட்டிங்கல் பகுதிக்கு புதிய பேருந்து சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. கேரளாவையொட்டிய தமிழகத்தின் எல்லை மாவட்டங்களில் ஒன்றான நெல்லையிலிருந்து அம்மாநிலத்திற்கு நாள்தோறும் பலரும் பயணம் செய்கிறார்கள். இதேபோல் அங்கிருந்து பலர் தென்காசி, நெல்லை போன்ற பகுதிகளுக்கு வந்து செல்கிறார்கள். கேரளாவின் திருவனந்தபுரம் மற்றும் கொல்லம் நகரங்களுக்கு செல்வதற்கு ஆட்டிங்கல் என்ற பகுதி மையமாக இருப்பதால் தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் பொதுமக்களின் வசதிக்காக தென்காசியில் இருந்து இந்த புதிய பேருந்து சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ராஜகோபுரத்தில் அதிநவீன இடிதாங்கி பொருத்தப்பட்டு இருக்கிறது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடு என்ற சிறப்பை பெற்ற திருச்செந்தூர் கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெற்று வருகின்றன. வரும் ஜூலை மாதம் அங்கு நடைபெறவிருக்கும் மகா கும்பாபிஷேகத்தை ஒட்டி
கோவில் ராஜகோபுரம் புதுப்பிக்கப்படுகிறது. ராஜகோபுரத்தில் உள்ள கலசங்களை பாதுகாப்பதற்காக ஏற்கனவே அமைக்கப்பட்டு இருந்த இடிதாங்கி அகற்றப்பட்டு புதிதாக 2 இடிதாங்கிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அண்மையில் தஞ்சை பெரிய கோவில் ராஜகோபுரத்தில் இடித்தாக்கி கோபுர கலசம் சேதம் அடைந்ததை கருத்தில் கொண்டு தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய கோவில்களில் அதிநவீன இடிதாங்கிகளை பொருத்த அறநிலைத்துறை உத்தரவிட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1 சவரன் 60,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை இம்மாதம் தொடக்கத்தில் இருந்து மீண்டும் ஏறுமுகத்தில் இருந்து வந்தது. கடந்த 22ஆம் தேதி சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 60,000 தாண்டி புதிய உச்சத்தை தொட்டது. தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 60,320 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்றும் தங்கம் விலை சவரனுக்கு மேலும் 240 ரூபாய் குறைந்து 1 சவரன் 60,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 1 கிராம் 7,510 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 104 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.